Hi everyone, இந்த வீடியோல இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்ல ICT டூல்ஸ் அதனுடைய பேசிக் கான்செப்ட் எஜுகேஷன் ஃபீல்டில் ICT உடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ தூரம் இருக்குது, அதே மாதிரி எவ்ரிடே லைஃப்பில் ICT உடைய ரோல் எந்த மாதிரி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ICT அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்க. அதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் கொண்டு அந்த விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு ICT டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிறது ஒரு சப்போர்ட் மாதிரி. அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து பாடம் நடத்தும் பொழுது இந்த ICT டூல்ஸ் மூலியமாகவும் கம்யூனிகேட் பண்ண முடியும், அந்த மெசேஜை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ELTயில் வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்னால் நிறைய தியரிஸ், நிறைய அக்யூசேஷன் அண்ட் நிறைய லேர்னிங் ப்ராசஸ் நிறைய இருக்குது. நிறைய தியரிஸ், காக்னிட்டிவ் தியரி, அப்புறம் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங்கில் வந்து இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன், டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் மெத்தடாலஜி, அந்த மாதிரி நிறைய மெத்தட், நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. இதில் ஓரல் அப்ரோச், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது இல்லையா. இதில் இப்போ அப்டேட்டடாக கரண்ட்டில் நம்ம பார்க்க நினைக்கிற விஷயம் வந்து இந்த ICT டூல்ஸ் கொண்டு இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் ஃபீல்டில் அந்த ICT டூலுடைய ரோல் ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குற கிளாஸ் ரூமில் அந்த டிஜிட்டல் டூல்ஸ் லைக் ஆப்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு, அது கூட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ICT டூல். ஏன்னா இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிறது, அந்த லேர்னர்ஸை வந்து ரொம்ப ஆக்டிவாக கொண்டு போகிறதுக்கு இந்த ICT டூல்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் ICT அப்படின்னா எந்தெந்த விஷயத்தெல்லாம் கொண்டு சொல்லலாம் இதுலன்னு பார்த்துக்கோங்களேன். இ-புக்ஸு, ஜேர்னல்ஸ், ஆர்டிக்கல், இதெல்லாமே ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லேர்னர்ஸ் வந்து இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலயமா தெரிஞ்சுக்கிற விஷயம். இது வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்லை. இதே மாதிரி லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம்னா இந்த அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் லைக் அதில் இருக்கிற வீடியோஸ், அந்த யூடியூப் வீடியோஸ் கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அப்புறம் கான்வர்சேஷனல் பேட்டர்ன்ஸ், அப்புறம் அதில் இருக்கிற சில டிஸ்கஷன்ஸ் AI யூஸ் பண்ணி அந்த ஆப்ஸ் மூலயமா நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது கூட நம்மளுடைய லிசனிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எஜுகேஷனில் ICT உடைய ரோல் என்ன அப்படின்னா அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸையே மாற்றி அமைக்கக்கூடிய சேலஞ்சஸ், மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் வந்து இந்த ICT ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து கிளாஸ் ரூம் அப்படின்னா இப்போ டீச்சர் வந்துட்டு புக் எடுத்துகிட்டு பாடம் நடத்துறது வந்து ரெகுலர் ரொட்டீன் பேட்டர்ன் தான். ஆனால் இந்த டூல்ஸ் கொண்டு அவங்கள டீச் பண்ணும் பொழுது அந்த அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டூல்ஸை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது இந்த 21st செஞ்சுரியில் லேர்னர்ஸ் வந்து நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய ஸ்கில்ஸையும் கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, லேர்னிங் ஃபெசிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்களே அதை சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ ICT அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுவுமே ஒரு வே ஆஃப் லேர்னிங் தான், மெயினாக இன்ட்ராக்டிவ் வே. சரிதானா? இந்த ICT யூஸ் பண்ணுறது மூலியமாக தான் லேர்னர்ஸ் அண்ட் அந்த ஃபெசிலிட்டேட்டர்ஸ்க்கு அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டே வருது அப்படிங்கிறத டேவிஸ் அப்படிங்கிற ஒரு 2013 அவர் சொல்லியிருக்காரு. சரிதானா? இது மட்டும் இல்லாமல் இது மெயினாக இந்த ஆன்லைனில் நிறைய விஷயம் கற்றுக்கிறது, அப்புறம் அந்த டெக்னாலஜிக்கல் பேஸ்டு டூல்ஸை வந்து டீச்சர்ஸ் லேர்னர்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த பியர் குரூப்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த கூகுள் கிளாஸ் ரூம், Gmeet, Zoom Meet, இதெல்லாமே ஒரு ICT டூல்ஸ் அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியுங்க. அந்த கொரோனா வந்ததுனால நிறைய ஒரு அவேர்னஸ், எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு அவேர்னஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் இந்த Gmeet, அப்புறம் இந்த மைக்ரோசாஃப்டில் இருக்கிற, அப்புறம் அந்த Zoom மீட்டிங், இதெல்லாமே கார்ப்பரேட் கம்பெனியில் மீட்டிங்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு விஷயம். அது மூலியமாகவும் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் இது வந்து என்னென்னா ஒரு கொலாபரேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் நாலேஜ் ஷேரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை, லேர்னர்ஸ்க்குமே ஒரு நல்ல ஒரு நாலேஜை வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் கான்செப்ட் தான் அந்த ICT அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ICT அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தாங்க. காம்பினேஷன் ஆஃப் ஒரு
ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக் வைஸாக, அதாவது அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அது மூலிமா நமக்கு லேர்னர்ஸ்க்கு கிடைக்க நினைக்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் லைக் பாட்காஸ்ட், இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குறது, அப்புறம் ரீல்ஸில் பார்க்குறது, இது மூலியமாக கூட லாங்குவேஜாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களை வந்து அவங்க லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இதில் நிறைய ஐசிடியிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னா கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறது இன்டர்நெட், ப்ராட்காஸ்டிங் டெக்னாலஜி, குறிப்பாக சொல்ல நினச்சா நமக்கு தெரிஞ்சது ரேடியோ, டெலிவிஷன் சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜிஸில் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அப்புறம் டேப்லெட்ஸ், இதெல்லாமே நம்ம ஐசிடி அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்குள்ளே கொண்டு வர முடியுங்க. அப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடான அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்யூட்டர், லேப்டாப், டெஸ்க்டாப், ப்ரொஜெக்டரு, அப்புறம் பிரிண்டர், ஸ்கேனர், இன்ட்ராக்டிவ் டீச்சிங் பாக்ஸு, இதெல்லாமே ஐசிடி இதனுடைய மெயின் டூலாக பார்க்கப்படுது. மெயின் ரோல் ஐசிடியுடைய அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னா, அந்த டெக்னாலஜிக்கல் டூல்ஸில் இருக்கிற ரிசோர்ஸஸ் மூலியமாக லேர்னர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக அவங்களால கேதர் பண்ண முடியுது, ஆர்கனைஸ் பண்ண முடியுது, இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியுது, அவங்களால அதே மாதிரியான இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணவும் முடியுது, கம்யூனிகேட் பண்ணவும் முடியுது. இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில், அதாவது ஐசிடியோட ரோல் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆப்ஸ் இருக்குங்க, டிஜிட்டல் டூல்ஸ் ஆப்ஸு. அது வந்து நம்ம அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு, இது வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டீச்சர் சென்டர்ட் கிளாஸ் தான். பட் இந்த டூல் வந்து நம்ம லேர்னர்ஸை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறது மூலியமாக, ஒரு டிவிடி, அது மூலியமாக வந்து அவங்க வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுது. அது வந்து அவங்க வந்து அந்த டீச்சர் வந்து ரொம்ப ஆர்வம் எடுத்து சில விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கவனமாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒயிட் போர்ட் கூட ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுது. ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்டாக பார்க்கப்படுது. இது போக இந்த மாடர்ன் ஏஜ், ஐசிடி டூல்ஸ் கொண்ட இந்த மாடர்ன் ஏஜ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது எக்ஸ்ப்ளோஷன், நாலேஜ் அவ்வளோ தூரம் இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ்ங்கிறது ஒரு குளோபல் லாங்குவேஜ், ஒரு லிங்க் லாங்குவேஜ், அது லிங்குவா ஃப்ராங்கான்னு சொல்லுவாங்க. பட் இது நிறைய மெத்தடாலஜி இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மட்டும்தான் யூஸ் பண்ணி டீச் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மாடர்ன் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லேர்னர்ஸோடைய பேசிக் ஸ்கில்ஸான லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங்கை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், அக்யூசேஷன் அதை வந்து உள்வாங்கி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஐசிடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அவங்களுடைய வெக்காபுலரி, அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது போக நிறைய டூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங், அப்புறம் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் அசஸ்மெண்ட், அது வந்து CALAன்னு சொல்லுவாங்க. அப்புறம் CALIனா கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் MALL மொபைல் அசிஸ்டட் லாங்குவேஜ் லேர்னிங், இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு, இதெல்லாமே ஐசிடிக்குள்ளே வருதுங்க. அப்புறம் TELLனு ஒரு கான்செப்ட் இருக்குது, டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லாங்குவேஜ் லேர்னிங், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறது, அப்புறம் பிளாக் யூஸ் பண்ணுறது, அப்புறம் விக்கிபீடியா அண்ட் டிஜிட்டல் லைப்ரரிஸ், மல்டிமீடியா, அப்புறம் நிறைய டிஜிட்டல் நோட் புக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ரெக்கார்டட் வீடியோஸ், வீடியோ மெட்டீரியல், அப்புறம் ஆன்லைன் ஸ்போக்கன் டியூட்டோரியல்ஸ், அப்புறம் டிக்ஷனரிஸ், நம்ம இந்த ஆப்ஸ்லேயே நிறைய டிக்ஷனரிஸ்லாம் இருக்குது. இதெல்லாமே மாடர்ன் ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. இதெல்லாமே ஐசிடி தான்ப்பா. ஈவன் இந்த ஃபீல்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஐசிடி டூல்ஸ் வந்து மாடர்ன் 21st century லேர்னர்ஸ்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு வழியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஐசிடி டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்லனா ஃபஸ்ட்டு ஒன் கம்ப்யூட்டர் தாங்க. இப்போ கம்ப்யூட்டரே வந்து அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. இப்போ டிவிலே கம்ப்யூட்டர் அந்த அளவுக்குலாம் வந்துருச்சு இல்லையா. அப்புறம் அது மெயின், அது மூலிமா ஆல் ஸ்கில்ஸ் லைக் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், லிசனிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே கற்றுக்குறாங்க. ஏன்னா அதில் இருக்கிற யூடியூப் வீடியோஸ், அதில் வர இன்ஸ்டா ரீல்ஸு, அப்புறம் வந்து கிளப் ஹவுஸ் மூலிமா அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். அந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்லாம் இப்போ வந்து இந்த பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லிங்குவா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலுங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய லாங்குவேஜ் ட்ரைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மூலிமா அந்த ஃபோன் லிங்குவா ஃபோன் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், அவங்களோட லிசனிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது. இது வந்து மெயினாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் லிசனிங் ஸ்கில்ஸ்க்கு அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்லை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் இந்த லிங்குவா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற ஐசிடி டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ரேடியோ, டெலிவிஷன் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல்
சோஷியல் மீடியானா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அப்புறம் வந்து ட்விட்டர் வந்து எக்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுற முக்கியமான டூலாக பார்க்கப்படுது. இதுலேயுமே நிறைய பேர் வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. குறிப்பாக பிளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு. அப்புறம் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னா இதில் என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜேர்னல், மேகசின், புக்ஸ், லைப்ரரி, அப்புறம் வர்ச்சுவல் கிளாஸஸ் அப்படின்லாம் நடக்குது. இது வந்து ஆன்லைனில் இருக்கிற சில ப்ராக்டிசஸ், சில ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்ல நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் லாங்குவேஜ் ரிலேட்டட் கோர்ஸ், சில கோர்சஸ் இருக்குங்க ஆன்லைன்லேயே கற்று. இதெல்லாமே ஐசிடியில் தான் வருது. அதில் உள்ள கோர்சஸ் பார்த்திங்கன்னா NPTEL, அப்புறம் MOOC, அப்புறம் IITயில் நடத்துகிற சில ஸ்வயம் போர்ட்டலில் இருக்கிற சில கோர்சஸ், அது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் சொல்லிக் கொடுக்குற கோர்சஸ்லாம் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு ஆஃப்லைனில் வந்து அவங்க எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லாமல் அது மூலிமா அவங்க வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரிஸ், எஜுகேஷ்னல் பேஸ்டு டாக்குமெண்ட்ரிஸ், இது கூட வந்து அவங்கள வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணுறாங்க நம்ம லேர்னர்ஸ் இந்த 21st century அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. இது டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஐசிடி டூல் வந்து டீச்சருடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அப்டேட்டடாக இருக்காங்கிறத காட்ட நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை அந்த ஐசிடி மூலிமா அவங்க கேதர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையுமே ஒரு நல்ல ஒரு ரீச்சில் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கனெக்ட் அந்த ஒரு வைப்பில் அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய டொமைனில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது ஜேர்னல், மேகசின், லைப்ரரி மூலிமா நிறைய விஷயத்தை அவங்க கெயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட டொமைன் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது மூலிமா நிறைய கான்ஃபரன்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அவங்களால நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. இது மூலிமா ஐசிடி இந்த விஷயங்கள் மூலிமா ஃபெசிலிட்டேட்டர்ஸ் வந்து இந்த டீச்சிங்லேயே இன்னோவேட்டிவ் மெத்தட் எது அப்படிங்கிறத கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ் க்ரியேட்டிவாக கொடுக்கறது மூலிமா பிள்ளைங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த புக்ஸு, ஜேர்னல், அப்புறம் மேகசினில், அப்புறம் இந்த சோஷியல் வெப்சைட்ஸில் இருக்கிறதெல்லாம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறதெல்லாம் வந்து லிங்க் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ப்ராப்பராக கைட் பண்ண முடியுது. இது வந்து அவங்க வந்து ரியல் லைஃப் சினாரியோஸ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. பட் இதுலேயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கதாங்க செய்யுது. லிமிடேஷன்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் ELT கிளாஸ் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷை கற்றுக் கொடுக்கணுங்கிறது தான் மெயின் அப்ஜெக்டிவாக வச்சு அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது இந்த ஐசிடி டூல்ஸோடைய ஒரு ஃபேண்டசி பார்த்துட்டு அவங்க வந்து அதுதான் அப்படிங்கிற மாதிரி மைண்டை வச்சுட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமாகவும் இங்கிலீஷ் டீச் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. பட் வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒரு ஃபேண்டசி லைஃப்பை தான் லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ஐசிடி டூல்ஸை பொறுத்தளவில் டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் இருந்தாலுமே லேர்னர்ஸும் சரி, ட்ரெயினர்ஸும் சரி ரொம்ப கூல் அண்ட் கம்ஃபோர்ட்டாக அந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறாங்களா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் சினாரியோவில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜியே எந்த ஒரு டெக்னாலஜியோடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுங்க. அதாவது ஏர்லி மார்னிங்லேருந்து நைட்டு கூட வச்சுக்கோங்களேன், டெக்னாலஜி இருந்தே ஆகணும். காலைல எழுந்திரிச்சோடனே மொபைலு, இல்லைன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் மொபைல் தான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப், எல்லாருடைய லைஃப்பும் அப்படி ஒரு ஈவன் சின்ன குழந்தைங்களோட லைஃப் கூட இந்த ஐசிடி அப்படிங்கிறது அவங்க மைண்டில் இருக்குது. ஏதாவது ஒரு வழியில் அது இருக்க தான் செய்யுது. ஏன்னா சோஷியல் நெட்வொர்க்கிங், லைக் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், சரிதானா? அப்போது அது மூலியமாகவும் நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச் பண்ணலாம், இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அப்டேட்டட் கான்செப்டாக நம்மளால் பார்க்கப்படுது. மெயினாக டீச்சர்ஸ் வந்து மாடர்ன் வேர்ல்டை பொறுத்தளவு டீச்சர்ஸ் கிடையாது, அவங்களுடைய ரோல் வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ் தான். நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி, அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்க வந்து ஹெசிடேட் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கிளாஸ் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது ஃபெசிலிட்டேட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஐசிடிங்கிறது ஒரு எஃபெக்டிவ் வே தாங்க. டீச்சர் வந்து அவங்களுடைய லேர்னிங் அவுட்கம்மை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னும், இந்த டிஜிட்டல் டூல்ஸ் லைக் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், அல்லது பிளாக்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அல்லது நிறைய எஜுகேஷ்னல் ஆப்ஸாக இருக்கட்டும், டீச்சர் வந்து கண்டிப்பாக லேர்னர்ஸ் மைண்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவிட்டியும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த க்ரியேட்டிவிட்டியும் தூண்டி விடுறது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூம் அட்டென்ஷனாக அவங்களுக்குள்ளே வைக்க முடியுது. இது வந்து ஒரு கொலாபரேட்டட் ஒரு கான்செப்ட் மாதிரி தான். ஸோ இதில் வந்து
இப்போ உள்ள 21st சென்ச்சுரி கான்செப்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட் மெத்தட் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நினச்சது என்ன அப்படின்னா, ஐசிடி தான் என்னது, ஐசிடி எவ்வளோ சப்போர்ட்டிவாக எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்குது, அதில் என்னென்ன ஹார்ட்வேர் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டர், பவர் பாயிண்ட் ப்ரொஜெக்டர்ஸ், அப்புறம் ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்ஸ், அப்புறம் வந்து ஸ்மார்ட் டிவிஸ் அல்லது ஸ்மார்ட் மொபைல் ஃபோன்ஸ் அல்லது ஸ்மார்ட் வாட்சஸ், இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். சாஃப்ட்வேருங்கிறது அந்த ஆப்ஸுங்க. அப்புறம் என்னென்ன நெட்வொர்க்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் சோஷியல் மீடியா இப்போ ட்ரெண்டியாக இருக்குது. அப்புறம் எவ்ரிடே லைஃப்பில் ஐசிடியோடைய ரோல் நான் யாருன்னே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்காக டெக்னாலஜி சப்போர்ட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். கம்யூனிகேஷன் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் தான். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஐசிடி டூல்ஸில் நமக்கு தெரிஞ்ச பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல எந்தெந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா டிவி, ரேடியோ, கம்ப்யூட்டர், அப்புறம் அது போக அதில் யூஸ் பண்ணுற நம்ம ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சோஷியல் மீடியா, அப்புறம் லாங்குவேஜ் லேப்ஸ், லெபார்ட்ரிஸ், அப்புறம் ஃபிலிம்ஸ், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், அதுக்கப்புறம் அந்த யூடியூப் வீடியோஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, அப்புறம் பிளாக்ஸு, அப்புறம் விக்கிபீடியா, இதெல்லாமே இந்த ஐசிடி டூல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். ஸோ இது மூலியமாகவும் இங்கிலீஷ் லாங்குவேஜை டீச் பண்ணலாம். அதுதாங்க கான்செப்ட். ஏன்னா இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் டீச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீவியஸ் சென்ச்சுரிஸ் அல்லது ப்ரீவியஸ் ஜெனரேஷன்லாம் பார்த்திங்கன்னா கிராமர் மெத்தடோ அல்லது ஓரல் ப்ராக்டிஸோ அல்லது சைலண்ட் வே மெத்தடாலஜியோ அல்லது ஒரு டைரக்ட் மெத்தடாலஜி மூலியமாக தான் இங்கிலீஷ் லாங்குவேஜை டீச் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வந்து நிறைய நியூ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டி, அது மூலியமாக கூட இங்கிலீஷ் லாங்குவேஜை டீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேரடைம் ஷிஃப்ட், ஒரு மாடலே அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ட்ரெண்டி திங்ஸ்லாம் வரத்தான் போகுது. ஏன்னா ஏஐ மூலியமாக கூட வந்து டீச் பண்ணுதுங்க. ரோபோ மாதிரி ஒரு டீச்சர் முன்னாடி நிற்க போகிறாங்க. இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். பட் கண்டிப்பாக ஏஐ இன்ஸ்டால்டு ஆர் ஏஐ பேஸ்டு ஒரு கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங் செனாரியோவும் நம்ம ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓவரால் அனலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஐசிடி அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எந்த அளவுக்கு எஜுகேஷனுடைய ஃபீல்டில் இங்கிலீஷ் டீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத பார்த்தோம். அதனுடைய ஹார்ட்வேர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ், அப்புறம் எவ்ரிடே லைஃப்பில் ஐசிடியை நம்ம வந்து இக்னோர் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு நம்ம லைஃபோட ஒன்றிணைஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.